ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கீதாசாஸ்திரமிதம் புண்ணியம் யஃப் படேத் பிரயதஃ புமான் விஷ்ணோஃப் பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. நாள்தோறும் பகவத்கீதையில் எப்படி தேவ பூஜை செய்கிறதும், அதாவது யாகங்கள், அதாவது நமக்காக சுயநலத்துக்கு இல்லாமல் மற்றவங்களுக்காக உலக நன்மைக்காக செய்யக்கூடிய செயல்களுடைய முக்கியத்துவம்லாம் பார்த்தோம். அதையும் தவிர பகவான் நமக்காகனே ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கார், ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருக்காருன்றதை பற்றியும் பார்த்தோம். அதை பற்றி விளக்கமாக சொல்லக்கூடியது தான் 3வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகம். தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்து வஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயஃப் பரமவாப்ஸ்யத. தேவான் பாவயதா அனேன. தேவான், தேவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அந்த தேவர்களுக்கெல்லாம் பாவயதா அனேன நிறைய யாகங்கள்லாம் செஞ்சு அவங்களுக்கு அந்த யாகங்கள் மூலமாக கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். தே தேவா பாவயந்துவக, தே தேவா அதுக்கு பதிலுக்கு அந்த தேவர்கள்லாம் பாவயந்துவக நமக்கு கொடுக்க வேண்டிய மழை, விளைச்சல், பயிர்கள் முதலான செல்வங்களெல்லாம் நமக்கு கொடுப்பாங்க. பரஸ்பரம் பாவயந்தக, இப்படி ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சு நம்ம வாழணுன்ட்டு பகவான் ஒரு சிஸ்டம் ஏற்படுத்தி வச்சுருக்காரு. அதாவது நம்ம யாகங்கள் மூலமாக, தேவ பூஜைகள் மூலமாக தேவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். அந்த பூஜைகள் மூலமாகவோ அந்த யாகங்கள் மூலமாகவோ படைக்க வேண்டியதெல்லாம் படைக்கணும் தேவர்களுக்கு. தேவர்கள் பதிலுக்கு என்ன பண்ணுவாங்க, நமக்கு அப்பப்போ பெய்ய வேண்டிய மழை, விளைச்சல் நல்லா வருது, எல்லாம் அது போல் விஷயங்கள்லாம் கொடுத்து நமக்கு செல்வங்களை கொடுக்குறாங்க. இது போல் பரஸ்பரம் பாவயந்தக, ஒருத்தருக்கொருத்தர் நம்ம உதவியாக இருந்து, அது மட்டும் இல்லாமல் ஸ்ரேயஃப் பரம வாப்ஸ்யத, உயர்ந்த செல்வமான மோட்சத்தையும் நம்ம அடைஞ்சு நல்லா வாழணும் அப்படின்றது தான் பகவான் இந்த ஏற்படுத்தி வச்ச இந்த சிஸ்டம்னுடைய நோக்கம். இதனுடைய தொடக்கமாக தான் அடுத்து 12வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அதாவது பகவான் ஒரு அமைப்பு அமைச்சு வச்சிருக்காரு. நம்ம தெய்வர்களுக்கு படைக்க வேண்டியதை படித்து அவங்க அதுக்கு பதிலாக நமக்கு கொடுக்க வேண்டிய செல்வங்களை கொடுக்குறாங்க. இது போல் ஒருவருக்கொருவர் உதவியாக நம்ம இருந்துக்கணுன்ட்டு. அப்படி இல்லைன்னா அதுதான் 12வது ஸ்லோகம். இஷ்டான் போகான் ஹி வோ தேவாஹ தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதாஹ தைர்தத்தான பிரதாயைப்யஹ யோ புங்க்தே ஸ்தேன ஏவ சஹ. சஹ ஸ்தேன ஏவ, அவன் திருடனே தான். இப்படி யாரும் பகவான் சொல்கிறாரு, நமக்கே சந்தேகம் வரும். நல்லா பேசிடுற பகவான் சிஸ்டம் பற்றி சொல்கிறாரு, யாக யஜ்ஞம் பற்றி சொல்கிறாரு, உலக நன்மை பற்றி எல்லாமே பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் திருடனே தான் அப்படின்னா யார் அப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டால், தேவாகா யஜ்ஞ பாவிதாகா, அதாவது நம்ம யஜ்ஞத்தால் பூஜிக்கப்படும், தேவ பூஜையினால் பூஜிக்கப்படும் வேண்டப்படும் தேவர்கள் இஷ்டான் போகான், நம்ம ஆசைப்படக்கூடிய பொருள்களை எல்லாம் தாசியந்தே கொடுக்குறாங்க இல்லையா. நமக்கு மழை வேணும், ஏன்னா மழை மூலமாக தான் விவசாயிகளுக்கு விளைச்சல் நல்லா வரும், அதை விற்று அவங்களுக்கு காசு வரும். அதுபோல் நமக்கு தேவையானதை அந்த தேவர்கள்லாம் கொடுக்குறாங்க. அந்த கொடுக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, அகெயின் இந்த அமைப்பில் அதுதான் இருக்குது பாருங்கள். நம்ம அவங்க நமக்கு கொடுக்கறதுல இப்போ ஒன்றும் இல்லை, மழை நல்லா வருது, விளைச்சல் நல்லா வருது, அதை விற்று காசு வருது அப்படின்னா அந்த காசை வச்சு நம்மளோட சக்திக்கு தகுந்தபடி நம்ம தேவ பூஜையோ யாக யஜ்ஞங்களோ திரும்ப தேவர்களுக்கு கொடுக்கணும். அதில் மொத்தத்தையும் கிடையாது, நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்தில் நமக்காகன்னு வச்சுக்கிட்டு அதில் ஏதோ ஒரு சின்ன பங்கை வச்சுக்கிட்டு மறுபடியும் தேவ பூஜை ஒரு ரிட்டர்ன் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ யாருன்னு நமக்கு ஒன்று கொடுத்தா அதை நம்ம திரும்ப எப்படியான திரும்ப கொடுக்கணும்னு நினைப்போம் இல்லையா. அது போல தான் அது, தேவர்கள் நமக்கு கொடுத்ததை மொத்தமாக திரும்ப அவங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு யாரும் சொல்லலை. அதை நமக்கே தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டு அதில் ஒரு சிறு பங்கை வச்சு நம்ம தேவ பூஜையை திரும்ப செய்யணும், அவங்களுக்கு படைக்க வேண்டியதை படைக்கணும். தைர்தத்தான, ஆனால் அந்த மாதிரி செய்யலைன்னா தைர்தத்தான், அவங்களால கொடுக்கப்பட்ட ஏபியக இந்த பொருள்களை எல்லாம் வச்சு அப்பிரதாய அவங்களுக்கு நம்ம திரும்ப கொடுக்கவே இல்லைன்னா யஹ புங்க்தே
கொடுக்காம நம்ம மட்டுமே வச்சு அதை அனுபவிக்கிறோன்னா சஹ ஸ்தேன ஏவ, அப்படிப்பட்டவன் திருடன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. எப்படி இது ஆகும்? நம்ம யோசிக்கலாம். இது நமக்கு கிடைச்சது இல்லையா? நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது, நம்மளோட பார்வையிலேருந்து, கண் பார்வையிலேருந்து பார்க்கும்போது, நம்ம தானே சம்பாதிக்கிறோம். நான் தானே விதையெல்லாம் வாங்கினேன், நான் தான் விதையெல்லாம் விதைச்சேன், நான் தான் தண்ணி பாய்ச்சினேன், அது மூலமாக நான் அதை விற்று காசு வாங்கியிருக்கேன், அதை வச்சு நான் எதுக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் கொஞ்சம் நம்ம இதில் யோசிச்சா நமக்கே இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் புரியும். மழையை நம்மளா வரவழைச்சோம் இல்லை இல்லையா? இப்போ மழையே இல்லைன்னா தண்ணி பாய்ச்சறதுக்கு தண்ணி எங்கேருந்து கிடைக்கும்? கிடைக்காது. அதே போல் எவ்வளோ விஷயங்கள். இப்போது மழை மட்டும் இல்லை, வெயிலும் ஓரளவுக்கு நல்லா அடிக்கணும்ல. வெயிலே இல்லாமல் மழையே பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா எல்லாமே மூழ்கி போயிடும். அப்போ வெயிலும் தேவை. அந்த வெயிலை நம்மளா அடிக்க வச்சோம். ஏன் இந்த உடம்பே நம்மளா உருவாக்கினோம் இல்லை இல்லையா? இது எல்லாமே அப்போது நிறைய பேரோட பங்கு இது பின்னாடி இருக்குங்கும்போது நம்மளுடைய உழைப்பு மட்டும்னே நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அப்போ பல பேரோட உழைப்பு இதில் இருக்குங்கும்போது நம்ம வச்சுக்கிட்டு கொஞ்சத்தை திரும்ப கொடுக்கணுன்றது தான் இந்த பகவான் ஏற்படுத்தி வச்சுருக்கக்கூடிய இந்த சிஸ்டம். அதனால் தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.